உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்திரம் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய் பெயர்ச்சி, செவ்வாய் பகவான் பெயர்ச்சி. மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேச ராசியில் பெயர்ச்சி அடைகின்றார். அதாவது மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாயே மேச ராசியில் பெயர்ச்சி அடைகின்ற அற்புதமான சிறப்பு சக்தி கொண்ட காலங்கள். இந்த காலங்கள் 31/5/2024 முதல் 11/7/2024 வரை 42 நாட்கள். இதற்குரிய தமிழ் தேதி வைகாசி 18 முதல் ஆடி மாதம் 27ஆம் தேதி வரை. ஆடி மாதம் 27ஆம் தேதி. இப்ப இந்த செவ்வாய் பயிற்சியுடைய சிறப்பு சக்தி பெற்ற பலன்களை யாருக்கு, எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் என்னென்ன நல்லது நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனைகள் இங்கே சரியாகும், நிச்சயமா சரியாகுமா ஆகாத. எங்கெங்கேயோ ஜாதகத்துக்கு பார்த்துட்டு நடக்கலையாங்க, அந்த வார்த்தை வந்துவிடக்கூடாது. என்ன சொல்றீங்க, இல்லை கல்யாணம் முடிய மாட்டேங்குதுங்க, ஒரு 4-5 வருஷமா பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொம்பளை பிள்ளைக்கு 4-5 வருஷமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஏன் பிள்ளைய எவ்வளவு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, பிள்ளைக்கு கல்யாணம் முடிய மாட்டீங்க. பார்க்காத ஜோசியர்களையா, செய்யாத பரிகாரங்கள். கல்யாணத்துக்காக ஜாதகத்தை தூக்கியாச்சா இந்த மாசம் கல்யாணம் முடிஞ்சாகணும். ஒரு கல்யாணம் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லாத ஜோதிடம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாசம் தான் கல்யாணம் முடியும்னு சொல்ல முடியாத ஜோதிடம் உங்களுக்கு எதுக்கு? அந்த பேச்சு ஒன்றுக்கிறது. அவரை பார்த்து அப்படியே கல்யாணம் முடிச்சிடும். அடுத்து வேலை. ஒரு ஜோதிடத்தின் மூலம் என்னென்ன பயன்கள், இதுதான் முக்கியமான பயன்கள். அடுத்து பையனுக்கு வேலை, பொண்ணுக்கு வேலை கிடைக்குமா, பையனுக்கு வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமா, தனியார் வேலை கிடைக்குமா. சொன்ன மாசம் தனியார் வேலையா, சொன்ன மாசம் கிடைக்கும். அவர் ஐடி துறையா, தனியார் துறையா, இல்ல அரசாங்க வேலை இந்த மாசம் கிடைக்கும்னு கிடைச்சு ஆகணும். அடுத்து கல்யாணம் முடிச்ச பிள்ளைக்கு ஒரே பிரச்சனை. எத்தனையோ நல்ல பொறுத்து இருக்கு, பார்த்தா கல்யாணத்தை முடிஞ்ச வச்சு ஒரே பிரச்சனையா இருக்கு. பிரச்சனை எப்போ தீரும்? கணவன் ரொம்ப சந்தோஷம் இருப்பாங்க. இதுக்கு ஜாதகத்தை எங்கேயோ அலைஞ்சிருந்து என்னதோ பரிகாரம் பண்ணிட்டு ஒன்றுமே 2 பேருக்கு சரியாக மாட்டேங்குதே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அது தெரியாம போது உங்களுக்கு பார்க்க வந்திருக்கோம். இப்படிப்பட்ட பேர். அடுத்து குழந்தை இல்லைங்க. எத்தனையோ பொருத்தம் பார்த்தா கல்யாணத்தை முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கு, பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னு ரொம்ப வேதனைப்பட்ட குழந்தைருக்கு இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்க 2 குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு. குழந்தையில டைவர்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க. குழந்தைங்க எப்படியாவது இது தடுத்து நிப்பாட்டணும். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் என் பிள்ளைக்கு. என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கலை இதுக்கு நாங்கள் பார்த்து அழுத்து போட்டு எத்தனையோ கோயில்களை போய் எத்தனையோ ஜோசியரை பார்த்து எத்தனையோ பரிகாரம் ஒன்று என்னன்னே தெரியல. இது எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? தொழில் ரொம்ப நாள் மோசமாக போயிட்டு இருக்கு. தொழில் விருத்தி ஆக மாட்டேங்குது. என்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டவங்கள நல்லா இருக்கேன், ஏன் தொழில் மோசமாக போகுது? இதுக்கு என்ன பண்ணலாம்? சொத்து பிரச்சனை எப்போ முடியும்? பூர்வீக சொத்து பிரச்சனை எப்போ முடியும்? கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எப்போ முடியும்? கடன் எப்போ சரியாகும்? இதுக்கெல்லாம் ஜாதகத்தை எங்கேயோ அலைஞ்சிரிஞ்சு பார்த்துட்டு ஒன்றும் நடக்க மாட்டேன். அப்படிப்பட்ட வேதனை வரக்கூடாது. நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. ஏன்னா ஜோதிடம் என்பது பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட, இறைவனால் உருவாக்கப்பட்ட, மனித படைப்பினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இறைவனால் கணிக்கப்பட்ட, இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். மனிதன் உருவாக்கியதில்லை, மனிதன் படைத்ததல்ல. ஆக அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற ஒன்று உத்தரவாதம். அந்த உத்தரவாதத்தோட நிகழ்ச்சிக்குள்ள போகும். புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்ப கன்னிராசினுடைய செவ்வாய் பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் ஏன் பேசுறேன்னா, அவ்வளவு பிரச்சனைகள், வேதனைகள் இதெல்லாம் நடக்கலைன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த ஜோசியம்? அதுக்காக இந்த வழக்கு பொறுத்துக்கிட்டு புரிச்சுட்டீங்களா? உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும். சரி, இப்ப
கன்னி ராசிக்கு 3-8க்குரிய 3ஆம் இடம் என்றால் முயற்சியெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம்தான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் நம்மளை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் முன்னாடி ஒரு பெருமையாக வாழக்கூடிய காலம். உற்றார் உறவினர்கள்லாம் ஏராளமாக பேசியிருப்பாங்க. இவனுக்கெல்லாம் எதுக்கிற அந்த தொழில், பேசாமல் என்கிட்ட வேலை வெட்டிக்கு போகாமல் ஏதோ விழுந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வேலையை, கடனுக்கு மேலே கடன் ஆயிட்டு என்னைக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடியெல்லாம் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலங்கள். வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றத்தை, அதாவது செய்கிற ஒரு முதலீடுக்கு மேலே செய்கிற முயற்சிகளை வெற்றி அடைந்து செய்கிற முதலீடுக்கு மேலே அதிகமான வருமானம் பெறக்கூடிய அருமையான காலங்கள் தான் இந்த செவ்வாய் பயிர். தொழிலில் அதாவது செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, பார்க்குற உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நல்ல மாற்றம் முன்னேற்றங்களை பெற்று செல்வங்களை பெற்று பூமி இடம் வாசல், ஏதாவது பூமிகாரர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பயிற்சி இடம் வீடு வாசல் சொத்துக்கள் பூமிகள் வாகன யோகங்கள் என்று அத்தனை யோகங்களை பெறுவது. அதே நேரம் தொழில் வருமானத்தை முன்னேற்றம் அடைந்தால் தான் இத்தனை யோகத்தையும் பெற முடியும். அப்போ அதெல்லாம் முதல்ல செய்யும். அப்போ இட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வீடு கட்டக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, தோப்புக்கள், விளைநிலங்கள், விவசாய நிலங்கள், இது சம்பந்தப்பட்ட எதுவானாலும் அதை வாங்கி அதை தொழிலை சிறந்து விளங்கக்கூடிய நல்ல முன்னேற்றமான காலங்கள் உறுதியாக ஏற்படும். ஏன்னா ஒரு பூமிகாரனுடைய பயிற்சி. அதே நேரம் செவ்வாய்க்கு அடுத்து என்ன, அரசாங்க பதவி தரக்கூடியவர், அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி தரக்கூடியவர். நிச்சயமாக அரசாங்கத்தில் அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, ஒரு ஆசிரியர் பதவி, ஒரு ப்ரொஃபஸர் பதவி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ சார்ந்த ஒரு டாக்டர் தொழில், அந்த டாக்டர் படிப்புக்கான ஒரு முன்னேற்றங்கள், டாக்டர் படிப்பு வெற்றி அடைவது, டாக்டர் தொழில் உத்தியோகம் பெறுவது, இதெல்லாம் மருந்து, அதாவது பார்மாசி, மருந்து, கெமிக்கல், அதில் சினிமா துறை, கலைத்துறை, இசைத்துறை, இதை சார்ந்தவர்களாக சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக இந்த கன்னிராசிக்கு உறுதியாக. ஏன்னா கன்னிராசிக்கு தனஸ்தான சுக்கரனுடைய இடம். ஆனால் சினிமா துறையாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு அதே நேரத்தில் நிர்வாகம், அதாவது அரசு சம்பந்தப்பட்ட தொழிலாக உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒன்று பெறக்கூடிய காலங்கள், சிறந்து விளங்கக்கூடிய காலங்கள், அதற்கான வேலை உத்தியோகத்தை பெறக்கூடிய காலங்களாக இருக்கும். முக்கியமாக காவல்துறையில் ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்து உயர் பதவியாக இருந்தாலும், ஒரு காவல்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பதவி ஏற்கனவே பதவி இருக்கிறது, பதவி முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகமான காலங்களாக சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவங்க, இந்த பார்மாசி, உணவுப்பட்ட சம்பந்தம், டிஎஃப்டி காப்பி தொழில்கள், எலக்ட்ரானிக் தொழில்கள், புதிய எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் கடை வச்சிருக்கிறவங்க, டிவி மிக்சி கிரைண்டரு, அந்த மாதிரி தொழில் பார்க்கக்கூடியவங்கள நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் தொழில், டிஎம்டி கம்பி கட்டுற தொழில், கம்பி கட்டுற தொழிலாளர்கள் நல்ல முன்னுக்கு வரக்கூடிய காலங்களாக இருக்கும். கட்டிடங்கள், ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்குறவங்க, இவங்களுக்கு பூமிகாரன் இல்லையா, செவ்வாய் பூமிகாரர்கள். அப்போ பூமி சம்பந்தப்பட்ட, கட்டிட சம்பந்தப்பட்ட சார்ந்த எந்த தொழில், சிமெண்ட் தொழில், கட்டிட தொழில் எதுவாக இருந்தாலும், கட்டுக்கம்பி தொழில் எதுவாக இருந்தாலும் சிறந்த நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய உங்கள் சுய முயற்சிகள், சுய திறமைகள் எல்லாம் முன்னுக்கு வரக்கூடிய காலங்களாக அமையும். புரியுதா? அதில் எந்தவித மாற்றமே இல்லை. முக்கியமாக செவ்வாய் ஒரு அரசாங்கத்துக்கு பதவியை தரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக உறுதியாக அமைவார். அப்போ அரசாங்க வேலைக்கு நிச்சயமாக முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதேபோல் எந்தவித தொழில் இருந்தாலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி உறுதியாக அமையும். செவ்வாயுடைய முக்கியத்துவம் சொல்லிட்டேன், புரியுறீங்களா? அவர் முக்கியமாக செவ்வாய் வீடு, இடம், வாசல், அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், இதற்கெல்லாம் சம்பந்தப்பட்டவர். அதில் மருந்து, கெமிக்கல், டாக்டர் தொழில், இதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டது. கலை சார்ந்த தொழில், இதுக்கெல்லாம் இந்த தொழில்கள்லாம் கன்னிராசிக்கு சிறந்து உயர்ந்து விளங்கி நல்ல வருமான முன்னேற்றங்கள் வரக்கூடிய உறுதியான காலமாக நிச்சயமாக இந்த செவ்வாய் பயிற்சி உறுதியாக அமையும். அதாவது மற்றவர்களால் ஏளனப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து அவர்கள் அப்படி நம்ம ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான காலமாக உறுதியாக ஏற்படும். ஆக நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஏதாவது தடப்பட்டுச்சு, எதுவுமே நடக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் நடந்தால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்பட தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறீங்க, என் நம்பருக்கு போயிட்டு ஒரு முன்பதிவு பண்ணிட்டாங்க, என்ன தான் உங்கள் ஜாதகத்தில் ஏன் நடக்கலைன்றதை பார்ப்போம். திரும்பவும் சொல்ல, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், இல்லாட்டி ஜோசியம் தான் பார்க்கணும்.
ஏன்னா இது இறைவனால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனித படைப்பினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை என்னென்ன நடக்குங்கிறது இறைவன் போட்ட கணக்கு. அந்த கணக்கை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக எந்த பிரச்சனைக்காக எந்த காரியத்துக்காக ஜாதகத்தை எடுத்து என்கிட்ட வரங்களை என்னை பார்த்து சரியாக நடக்கலை அப்படின்ற வார்த்தையை வரக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு 10-100 பேருக்கு இங்கே சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.